இங்கே இந்த பொண்ணு நாள் ஸ்கூலுக்கு வரப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை குட்டியா போடணும்னு சொல்லி அவளோட ஸ்கர்ட்டை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி விடுறாங்க. அந்த நாள்லேருந்து இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மேக்கப்புக்கு அடிமையாகி படிக்கிறதே விட்டுறா. இப்போ அவங்க அம்மா ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிட்டு வராங்க. அந்த ஸ்கூலுக்கு அவ வேண்டாம் விருப்பா தான் போறா. இப்போ ஃபர்ஸ்ட் டேவே ஒரு குட்டி ட்ரெஸ் போட்டு போறா. ஃபர்ஸ்ட் அந்த டீச்சர் அவளை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆனா அந்த பொண்ணு அவர் எந்த கேள்வியுமே கேட்காம அவளை உட்கார சொல்லி டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாரு. இப்போ அவ கம்ப்ளீட் பண்ணிட்டு அவளோட பேப்பரை கொடுக்குறா. பார்த்தா 0 மார்க் தான் எடுத்திருக்கா. ஆனாலும் அவர் அவளை திட்டாம பரவாயில்ல எல்லா क्वेश्चनக்குமே ஆன்சர் பண்ணிருக்கே சூப்பர்னு சொல்லி அவளை என்கரேஜ் பண்றாரு. அதுக்கப்புறம் நீ மட்டும் இந்த ஸ்கூல்ல சேர்ந்தா நிறைய ஹேண்ட்ஸமான பாய்ஸ்லாம் இருக்காங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு சந்தோஷமா அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றா. இப்போ மறுபடியும் அடுத்த டெஸ்ட் வைக்கிறாங்க. 5 மார்க் எடுக்கிறா. அப்போ அவர் அந்த பொண்ணை திட்டாம அவளை பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மிட்ல ஒரு எக்ஸாம் வருது. நீ மட்டும் இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தனா என்னோட சின்ன வயசு போட்டோவை நான் கண்டிப்பா தருவேன் உனக்குன்னு சொல்றாரு. இவளும் சம்மர் வெக்கேஷன் கூட பார்க்காம உட்காந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறா. அப்ப அவர் சொன்ன மாதிரியே அவரோட சின்ன வயசு போட்டோவை கொடுக்கறாரு. டீச்சரோட போட்டோவை பார்த்து இவ பயங்கரமா சிரிக்கிறா. இப்ப எல்லாமே முடிஞ்சிட்டுங்கிற மாதிரி டெஸ்க்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப அந்த டீச்சர் வந்து நீ மட்டும் நல்லா மார்க் எடுத்துட்டேன்னா ஒரு குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு ஓடுவேன்னு சொல்லிருப்பாரு. இது கேட்டது நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லி மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போனா கூட அங்க கூட உட்கார்ந்து படிக்கிறா. இப்ப அவரோட மொத்த போக்கஸும் படிப்புல தான் இருக்கு. அவளோட ஹேரை கூட கட் பண்ணிடுறா. ஆனாலும் அவளால நிறைய மார்க் எடுக்க முடியல. இப்ப அவங்க சார் கிட்ட போயிட்டு நான் என்னதான் பண்ணேன்னு சொல்லி புலம்புறா. அதுக்கு அந்த சாரு நீ எப்பவுமே உடஞ்சு போக கூடாது, கண்டிப்பா உன்னால முடியும்னு என்கரேஜ் பண்றாரு. இப்ப ஃபைனல் எக்ஸாமும் வருது. எனக்கு அந்த சார் அவளுக்காக ஒரு கோல்ட் காஃபி கொடுத்து இது குடிச்சிட்டு போன்னு சொல்றாரு. அதை குடிச்ச உடனே அவ வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிக்குது. இப்ப ரெஸ்ட் ரூமுக்கு எக்ஸாம் ஹாலுக்கும் நடந்துட்டே இருக்கா. ஒரு வழியா அந்த எக்ஸாமே எழுதி முடிச்சிடுறா. இப்ப ரிசல்ட் வருது. ஆனா அவ பாஸ் ஆகலன்னு வருது. சோகமாயிரா. அவளோட டீச்சர் கால் பண்றா. அவர் நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, கண்டிப்பா செகண்ட் சான்ஸ்ல நீ பாஸ் பண்ணலான்னு சொல்றாரு. இப்ப இன்னொரு முறை செக் பண்ணலான்னு அவளோட நம்பரை மறுபடியும் போட்டு பாக்குறா. இந்த முறை அவ பாஸ் ஆயிருப்பா. இத போய் அவளோட டீச்சர் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றா. இப்ப அவர் சொன்ன மாதிரியே ஒரு குட்டி ட்ரெஸ் போட்டு அந்த ஸ்கூல்காரோட சுத்தி ஓட ஆரம்பிக்கிறாரு. அவளும் மேல படிக்கிறதுக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போயிடுறா. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு டீச்சர் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.